ஐடி ஊழியர் ஸ்வாதி கொலை குற்றவாளி ராம்குமார் நெல்லையில் இருந்து இன்று காலை சென்னை கொண்டுவரப்பட்டார். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், சென்னை கொண்டுவரப்பட்ட ராம்குமார் தற்போது எங்கு உள்ளார்? நெல்லையிலிருந்து 10 மணி நேரத்திற்கும் மேலாக ஆம்புலன்ஸில் பயணித்து வந்திருக்கும் நிலையில் அவருக்கு சிகிச்சை ஏதும் அளிக்கப்படுகிறதா? மும்தாஜ், இன்று காலை 4:30 மணிக்கு மின்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் உடலானது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சரியாக 4:30 மணிக்கு ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்டார். அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்து ராம்குமாரை தேடி வந்தனர். அதற்கு பிறகு அவர் நெல்லையில் உள்ள அவர் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்தில் பதுங்கியிருந்து தெரிய வந்தது. அதற்கு பிறகு தனிப்படை அங்கு விரைந்து அவரை கைது செய்யும் பொழுது அவர் தற்கொலைக்கு முயன்றார். அந்த தற்கொலைக்கு முயன்ற பொழுது அவருடைய கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் நெல்லை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு ராம்குமாருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் நெல்லை அரசு முதலில் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அங்கிருந்து நெல்லை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற உத்தரவில் ராமதாஸ் தலைமையில் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தினார். அதற்கு பிறகு நீதிபதி கிட்டத்தட்ட 20 நிமிடம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் என்னென்றால் 24 மணி நேரத்தில் அவரை சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி அவரிடம் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நெல்லையிலிருந்து நெல்லை அரசு பொது மருத்துவமனையிலிருந்து தேவராஜ் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்ட தேவராஜ் தலைமையிலான 18 காவலர்கள் மற்றும் 2 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நெல்லையிலிருந்து நேற்று இரவு முழுவதும் அவருடைய பலத்த போலீஸ் காவலர் ராம்குமாருடைய உடலானது கொண்டு வரப்பட்டது. இன்று காலை 4:30 மணிக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அவர் நேரடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மும்தாஜ், பிரசாந்த், சரியாக எத்தனை மணிக்கு அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்காரு? அவருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உள்ளது. இப்போ தற்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சரியாக நேற்று அதாவது நெல்லை நீதிபதி ராமதாஸ் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராமதாஸ் உத்தரவிட்டின் பேரில் அவர் இன்று சரியாக காலை 10 மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிய வருகிறது. ஆனால் மருத்துவர் என்ன அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் என்ன அறிவுரை கூற இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் அனுமதித்தால் ஒழியவே அவர் நீதிமன்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுவார் என்று தெரிய வருகிறது. வேதவள்ளி. பிரசாந்த், மருத்துவமனையில் ராம்குமார் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தற்போது காவல்துறையினர் அவரை அவருக்கு முழுவதுமாக உடல் பரிசோதனை செய்த பிறகு அவர் குணமாய பிறகு அவரை கொலை வழக்காக பதிவு செய்து அவரை நேரடியாக கொலை நடந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று கொலை எப்படி நடந்தது, இதை எப்படி செய்தார்கள், இதற்கு பின்னணி என்ன, அவரை கொலை செய்வதற்கான காரணங்கள் என்ன என பல கட்ட விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபடுவார் என்று தெரிய வருகிறது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை செய்வார்கள் என்றும் தெரிய வருகிறது. மும்தாஜ், இது குறித்த கூடுதல் தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.